Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் மற்றொரு குறுநாவலின் பெயர் திசை கண்டேன் வான் கண்டேன். இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டைல் நாவல். எனிவே, திசை கண்டேன் வான் கண்டேன். திசை கண்டேன் வான் கண்டேன், உட்புறத்து செறிந்தவெல்லாம் பல பலவும் கண்டேன் யாண்டும், அசைவனவும் நின்றனவும் கண்டேன் மற்றும் அழகுதனை கண்டேன் நல்லின்பங் கண்டேன். பாரதிதாசன். ஆண்ட்ரமீடா. இந்த வார்த்தையை மெல்ல நாக்கில் உருட்டி பாருங்கள். மீடா. ஒரு மாதிரி முதுகில் ஒரு த்ரில், ஒரு ஜில் ஏற்படுகிறதா இல்லையா? காலடியில் ஒரு குறுகுறு. ஆண்ட்ரமீடா என்பது நம் அண்டை வீட்டு கேலக்சி. நட்சத்திரங்களும் தீற்றல் மேகங்களும் சேர்ந்த ஒரு விஷ்ணு சக்கரம். நம்மிடமிருந்து 20 லட்சம் ஒளி வருஷங்கள் தூரம். அதாவது ஒளி, லைட், வெளிச்சம் அங்கிருந்து புறப்பட்டு நம்மாத்துக்கு வருவதற்கே 20 லட்சம் வருஷங்களாகும். இருந்தும் ஆண்ட்ரமீடா குடும்பத்தில் இருந்து நோரா என்னும் ஒரு கிரகத்திலிருந்து பாரி என்பவன் இப்போது பூமிக்கு புறப்பட்டு ஒரு நாளில் வந்து சேர ஆயத்தமாக தன் மாடல் 121 என்னும் ஹைப்பர் ஸ்பேஸ் வண்டியை சரிபார்த்து கொண்டிருக்கிறான். எல்லாம் சரியாக தாங்க இருக்குது. ப்ளீடரில் கொஞ்சம் லீக் இருக்குது, சரி பண்ணிட்டாங்க. அயான் டேங்க் பொருத்திட்டா கிளம்பிடலாம் என்றது 121. பூமிக்கு ஒரு நாளில் போயிருமில்ல என்று மெக்கை கேட்டான். போயிருங்க. டாக்கியான் என்ஜின் லேட்டஸ்ட் மாடலுங்க. இது ஹைப்பர் ஸ்பேஸ் குறுக்கால் இருக்கிறப்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். சில பேருக்கு அதிர்ச்சி தாங்காது. நான் நிறைய தாவி இருக்கேன்ப்பா. பூமிக்கா போகிறீங்க? அந்த மெக்கானான் பாரியை ஒரு மாதிரி பார்த்த பார்வையில் லேசாக துக்கமும் தூக்கமும் இருந்தது. ஆமாம், ஏன் எல்லா தடுப்பும் எடுத்துட்டிங்களா? துரோகம் முதுகில் குத்து. போயிருக்கியாப்பா? ஏன் கேட்குறீங்க? போயிட்டு ஒரு பெருநாளில் திரும்பிட்டேன். ஏன் யாருமே நிம்மதியாக சந்தோஷமாகவே இல்லைங்க. எல்லோரும் சின்ன ஒரு சதுரமான காகிதத்துக்கு அலையிறாங்க. பாதி பேருக்கு மண்டையில் மயிர் இல்லை. கவலை, பொய் சொல்கிறாங்க, தன் இனத்தையே அழிச்சுக்கிறாங்க. பூமிக்கு எதுக்கு போகிறீங்க? நம்ம இன்டர் கேலக்சி ரூட்டில் ஒரு மேம்பாலம் வருதுப்பா. அதுக்கு இடைஞ்சலாக பூமி இருக்குது. அதனால் அதை இடிச்சிடலாம்னு பெரிய இடத்துல தீர்மானிச்சிட்டாங்க. அதுக்கு முதல் சர்வேக்காக போகிறேன். எச்சரிக்கையாக இருங்க. மனுஷங்கப்பா, என்ன பண்ண முடியும்? மனசாலேயே கொல்லக்கூடிய நம்ம மாதிரி ஆயுதங்கள் வச்சுருக்காங்களா? இல்லைங்க, வேறு ஆயுதங்கள் வச்சுருக்காங்க. காதல், கல்யாணம், பிள்ளை பாசம்னு. பாரு, அங்கிருந்து டிபி கேந்திரத்துக்கு போய் பிரயாணத்துக்கு தேவைப்பட்ட அத்தியாவசிய பொருள்களை சேகரித்தான். எல்லாத்தையும் செக் பண்ணிடுங்க. பாரு, அவங்க ஆக்சிஜன் சுவாசிக்கிற ஜென்மங்க, நம்ம ஆர்கான் ஆசமிங்க. மெட்டபாலிசம் பழகிறதுக்கு ஒரு நாள் ஆகும். அதனால் சில குச்சிகளை எப்போதும் வச்சுருக்குங்க. அவங்கெல்லாம் எப்படி என்றான். பூமியா? ஐயோ, போர், அறுவை. டெலிவிஷன், சேட்டலைட் போன்ற புராண கால சமாச்சாரங்களுக்கு இழிக்கும் பிரஜைகள். இவர்களிடம் கற்றுக்கொள்ள ஏதும் இல்லை. இழிக்கும்னா ஈ என்று வாயை விரித்து காட்டினான் அந்த இடைநிலை ஊழியன். இதுவா? கடவுளே, கூப்பிட்டீங்களா என்று ஒரு உபதேவம் வர. யோ, ஏதோ ஒரு பேச்சுக்கு கடவுளேன்னா வந்துடுறதா? உங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லையா? அந்த கடவுள் காதை சொரிய பாரி பையிலிருந்து சில்லறையா இல்லையே, போயிட்டு வா, அப்புறம் வா என்றான். இவங்களாம் ஒழிச்சிட்டு கட்டணும்ப்பா. உழைக்கிறது நாம், திங்கிறதுக்கு இவங்க. போகும்போது கடவுள் அவனை திரும்பி முறைத்து பார்க்க, என்னடா முறைக்கிற? நோரா கிரகத்தில் கடவுள்கள் என்பவர்கள் காலனி பிரஜைகள். போகிறதுக்கு முந்தி தலையை பார்த்துட்டு போகிறீங்களா? ஆமாம், அவரை கூப்பிட்ருக்காரு. அவரே கூப்பிட்ருக்காரு. என்ன வரப்போ எனக்கு அது மட்டும் ஒன்று எடுத்துகிட்டு வாங்க. என்ன? வெள்ளையாக ஒரு எலி. அதுக்கு கவிதை எழுத சொல்லிக் கொடுக்கணும். பாரி தலையை பார்ப்பதற்கு முன் தன் உடல் முழுவதும் சார்ஜ் ஏற்றிக்கொள்ள ஒரு வழி குழாயில் மூக்கை வைத்து இழுத்து கொண்டான். உள்ளே செல்லும் முன், பாரி, உனக்கு 8 பார் செகண்டு தான் அப்பாயின்மெண்ட்டு என்று சொன்ன பெண்ணை தொட்டுவிட்டு பாரி உள்ளே சென்று மண்டி போட்டு உட்கார்ந்தான். வெல்வெட் வெளிச்சம் சாய்மானமாக இறங்க வாசனை லேசாக விரவி இருந்தது. இன்றைக்கு தேவா பெண்ணுரு கொண்டிருந்தார். வா பாரி, உனக்கு என்ன வயசு? தலைவி, என் வயசு 97. மிஷன் தெரியும் அல்லவா? தெரியும். பால்வீதி கேலக்சியின் மேற்கு மூலையில் கோடியில் இருக்கும் ஒரு சோதா, சூரியனை சுற்றி கொண்டிருக்கும் ஒரு சோதா ரகம் பூமி. அதை இடிக்க வேண்டியது நம் சாம்ராஜ்யத்தின் ராஜபாட்டையின் குறுக்கே வருவதால் அதற்கான லொக்கேட்டரை பொருத்திவிட்டு ஒதுங்கிவிட்டால் இங்கிருந்து ஹைப்பர் ரேயான் கதிர்களால் ஒழித்து விடலாம். பாரி, அதற்கு முன் இந்த கிரகத்தை இடிப்பதால் பிரபஞ்சத்துக்கு அறிவில்
என்ன நஷ்டம் என்று ரிப்போர்ட் கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் ஐக்கிய கேலக்சியில் நம்மை திட்டுவார்கள். அப்படியா? தருகிறேன் தேவா. தேவாவின் கண்கள் மட்டும் தெரிந்தன. பிளாட்டினம் வேய்ந்த கூரையில் சரிந்த அடிமை சூரிய ஒளியின் பழம் போன்ற வெளிச்சத்தில் தேவா அழகாகவே இருந்தாள். வா, வந்து என்னை தொடு. தேவாவின் கால் மட்டும் நீண்டு அவளிடம் வர அதை தொட்டபோது பாரியின் உடல் முழுவதும் இன்ப வண்ணம் நிரம்பி தங்க நாற்றுக்கள் உச்சக்கட்ட மத்தாப்புவாக வெடித்தன. இந்த இன்பத்துக்கு 7 கேலக்சிக்கு கடக்க தயாராக இருக்கிறேன். சென்று வா, வென்று வா. ஒரு கடவுளை உன் கூட அனுப்பட்டுமா? காக்கும் தெய்வம்? தேவையில்லை தேவா, எனக்கு கொடுக்கப்பட்ட சக்திகளும் ஆயுதங்களும் போதும். பாரி அரண்மனையை விட்டு வெளியே வந்தபோது ஒரு சிறுவன் 121 தடவி பார்த்து கொண்டிருந்தான். சும்மா இருப்பா என்று தன் உடலை சிலிர்த்து கொண்டது 121. ரொம்ப அழகான வண்டி, இது என்ன விலை? விலை இல்லை, தேவாவின் அரண்மனை வண்டி. இது எதில் ஓடுது? டாக்கியன் எக்ஸ்சேஞ்சர். எனக்கு உன்னுடன் வர ஆசை. பொடியா, உனக்கு இன்னும் நிறைய நாள்கள் இருக்கிறது. 3 முறை என்னை போல செத்து பிழைக்க வேண்டும் என்று அதன் கதவை திறந்து தன்னை அதில் நுழைத்து கொண்டு அலாரம் பேனலை ஒரு முறை நோக்கிவிட்டு கிளம்பினான். எங்கே போக வேண்டும் என்றது வண்டி. பாமாவின் வீட்டு விலாசத்தை சொன்னேன். எடுத்த உடனே பாமாவா? உருப்பட மாட்டப்ப நீ என்றது வண்டி. உனக்கு என்ன, பேசாமல் உன் வேலையை பார்த்துட்டு போ முட்டாள் இயந்திரமே. என்ன பண்ணுறது, கொஞ்சம் சிந்தனா சக்தியும் கொடுத்து வச்சுருக்காங்களே, இந்த அடிமை வாழ்க்கை போர் அடிக்குதே என்று 121 அழுத்து கொண்டது. என்னைக்குத்தான் எனக்கு விடுதலையோ. பாமா அவன் சென்றபோது தன் 3வது முகத்துடன் இருந்தாள். பாரி, இன்னும் நீ போகலை? நாசமாக போச்சு. நான் உங்ககிட்ட டாட்டா காட்டுவேன், போயிட்டு வர்றேன்னு சொல்வேன், நீ அழுவ. அப்படியெல்லாம் எதிர்பார்த்துட்டு பிரியாவிடை கொடுக்கலான்ட்டு வந்தேன். அழுகையா? அப்படின்னா? பாரி என்று அழுது காட்டினான். இதுவா என்று சிரித்தாள் பாமா. இது ஒரு முறை காலேஜில் இன்டர் கேலக்ஸி ட்ராமா போட்டியில் செய்திருக்கேன். நிஜமாகவே அழேன். உனக்கு லாக்ரிமாஸ் பொருத்தினாங்களா? பொருத்தினாங்க. காஸ்மெட்டிக்ஸ் வேண்டாம்ட்டாரு பாரி. நீ எப்போ திரும்புவ? சொல்ல முடியாது. இப்போ என்ன ஜோலி? பூமின்னு ஒரு கிரகத்தை இடிக்க போகிறாங்க. அதுக்கு லொக்கேட்டர் வச்சுட்டு வரணும். அதுக்கு முன்னால் ஒரு ஐகா ரிப்போர்ட் கொடுக்கணும். அதில் யாராவது இருக்காங்களா? இருக்காங்க. மனிதர்னு ஆக்சிஜன் அடிப்படையில் பல பேர். அவங்களாம் என்ன ஆவாங்க? அழிக்கப்படுவாங்க. என்ன கேள்வி? காலனி பண்ணிட முடியாதா? தேவையில்லைன்னு தீர்மானிச்சிட்டாங்க. அவங்கக்கிட்ட எதுவும் இல்லை. ஒரு மனிதனை நம்ம மக விந்தைக்காக விளையாட்டுக்காக அழைச்சிட்டு வர்றியா? பார்க்கலாம். விந்தைக்கு கொடுத்தா அக்கக்கா பிரித்து போட்டுரும். எந்த பொம்மை கொடுத்தாலும் பார்க்கலாம். அயான் எக்ஸ்சேஞ்சரை பொருத்தி பித்தானை அழுத்தியதும் 121 லேசாக பாடியது. தைலம் வாங்கியாந்து தலையில் தேய்ச்சியேம்மா, தைலம் தேய்ச்சி என்ன செய்து தலையில் இட்ட எழுத்தை. பாட்டு வேண்டாம்ப்பா, எனக்கு ஒன்றும் பாடணும்னு விருப்பம் இல்லை. இன்ஸ்ட்ரக்ஷன் புக்கில் சொல்லியிருக்கு. நீ போகிற இடத்துக்கு நாட்டு பாடலாம் இது. ஜன்னல் வழியே பாமாவும் வித்தையும் பார்த்து கொண்டிருக்க சிரிப்பு மறைவதற்கு முன்னே ரும் என்று 121 புறப்பட்டு மறைந்தது. இன்டர் கேலக்ஸி இருட்டில் கருப்பு வெல்வெட்டில் பூமி நோக்கி சீரான ஒலியுடன் அது செல்ல கொஞ்ச நேரத்தில் அதன் பின்னே ஒரு மிக்க கரிய உருவ வண்டி அதை தொடர்ந்தது. அத்தியாயம் 1 படிக்காதவர்கள் கீழ்காணும் வரிகளை படிக்கலாம். மற்ற ஜந்துக்கள் இங்கிருந்து 17ஆம் வரிக்கு தாவினால் சுமார் 18 செகண்ட் உங்கள் வாழ்க்கையில் மிச்சமாகும். ஆண்ட்ரோமீடா கேலக்சியில் நோரா என்னும் கிரகத்தில் பாரி என்கிறவன் தன்னுடைய 121 என்னும் டாக்கியான் என்ஜின் பொருத்தப்பட்ட வண்டியில் பூமி என்ற கிரகம் நோக்கி அதை அழிக்கலாமா என்று ஜகா ரிப்போர்ட் கொடுப்பதற்காக கிளம்பும் முன்னம் தலைவன் அல்லது தலைவி தேவாவை பார்த்து ஆசி பெற்றுக்கொண்டு பாமாவை பார்த்துவிட்டு புறப்படும் முன் ஒரு கடவுளின் கோபத்திற்கு உள்ளாகிறான். சில்லறையா இல்லை அப்புறமா என்று விரட்டியதால் தகுந்த எச்சரிக்கைகளுடன் பூமி நோக்கி புறப்படும் அவன் 121 ஒரு கரிய வண்டி ஓசைப்படாமல் பின்தொடர்கிறது. பாரியின் வண்டியை பின்தொடர்ந்து உபகுப்தர் என்னும் தேவர். நோரா கிரகத்தில் கடவுள்கள் காலனி பிரஜைகள் என்று முன்பு சொன்னோம். அவர்களுக்கு சில சலுகைகள் அளிக்கப்பட்டு அரசின் மானியத்தில் ஜீவித்திருக்கிறார்கள். அவ்வப்போது சதுரா போன்ற விளையாட்டுகள் ஆடிக்கொண்டு சங்கீதம் முதலியான கேட்டுக்கொண்டு வருஷாந்திர ராக் விழாவுக்கு தயார் செய்து கொண்டு சுகஜீவிகள். இவர்களை என்ன செய்வது என்று நோரா அரசு இன்னும் தீர்மானிக்கவில்லை. அவர்களில் பலர் சாகாவரம் பெற்றவர்கள் என்பதால் அவர்களை அழுத்திட முடியவில்லை. இவர்களிடம் குடும்ப கட்டுப்பாடும் கிடையாது. இருந்தும் அவர்கள் உபத்திரவம் அதிகமின்றி தான் உண்டு சோமா உண்டு என்று இருப்பதால் கடவுளால் நோராவில் சகிக்கப்படுகிறார்கள் என்றே சொல்ல வேண்டும். ஆனால் குறிப்பிட்ட உபதேவர் கொஞ்சம் லொள்ளு பண்ணும் ஆசாமி முன்கோபி. அவரை பாரியும் அந்த மெக்கானனும் அவமானப்படுத்தி பேசினது பிடிக்கவில்லை. ஆதலால் பாரி பூமி நோக்க
நோக்கி புறப்பட உபகுப்தர் சொந்த உபயோகத்துக்கு லோக்கல் ட்ரிப்புக்காக அரசு அளித்திருந்த வண்டியில் பிளாக்கில் ஒரு டாக்கியான் எக்ஸ்சேஞ்சரை வாங்கி பொருத்தி அவனை பின்தொடர்ந்தார். அந்த வண்டியில் பூசப்பட்ட பாலிரெசிடென்ட் என்னும் வஸ்துவின் பூச்சினால் 121 சென்சர்களுக்கு அது பின்தொடர்வது தெரியவில்லை. 121 உற்சாகமாக பாடிக்கொண்டு 8 ஒளி வருஷத்தை சில செகண்டுகளில் தொட்டது. தீரத்திலே படை வீரத்திலே நெஞ்சி நீரத்திலே உபகாரத்திலே சாரத்திலே மிகும் சாத்திரங்கண்டு தருவதிலே உயர் நாடு. பாரி 101 நண்பா பாட்டு வேண்டாம் என்றான். பாரதின்னு நல்ல கவிஞர், கவிதை அலர்ஜின்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? அப்போ ஜோக் சொல்லட்டுமா? வேண்டாம்ப்பா, அளவிடு. பிரயாணத்தின் போது எனக்கு ஏதாவது பாடி ஆகணும் அல்லது விளையாடி ஆகணும், சண்டை போடணும், போர் அடிக்குது. மெஷின் உனக்கு போர் அடிக்குமா? போய் சொல்லாத, சொன்ன காரியத்தை சரி வாகனமே. என்ன காரியம்? பேசாமல் இனர்ஷியல் ரீடிங்ஸ் எடுத்துக்கிட்டே இரு, பாடாதே, புரிஞ்சதா? பாடாதே. எனக்கு பாட்டுன்னா அலர்ஜி, அதுவும் இந்த தேசபக்தி பாட்டுன்னா இன்னும் அலர்ஜி. நாசமாக போக என்று திட்டிவிட்டு இனிஷியல் எண்ணிக்கைகளை உச்சரிக்க ஆரம்பித்தது 121. இப்போது பின்னால் வந்த உபகுப்தர் தன் சூப்பர்லேஸ் என்னும் ஆயுதத்தை பாரியின் 101 மேல் சரியாக குறி வைத்து அந்த கரிய வண்டியின் இன்ஸ்ட்ருமெண்ட் பேனல் அதை குத்தாக வைத்து அதன் பட்டனை அழுத்தினார். உஷ் என்றது 121. என்னையா பாரி, பின்பக்கம் என்னவோ குத்துது ஊசி மாதிரி? ஏதாவது டெப்ரிஸா? திரையில் எதுவும் தெரியலையே. பாரி, ரீடிங்கெல்லாம் சரியாக இருக்குது. எனக்கு என்னவோ பின்னால் யாரோ வர்றான்னு பட்சி சொல்லுது. சென்சரில் தெரியலையா? உபகுப்தர் மற்றொரு கணையை செலுத்த, யோ வலிக்குதுயா பாரி, ஏதாவது புத்திசாலித்தனமாக ஆணை கொடுக்குறியா இல்லை ட்ராயரை கட்டிடுவேன். இரு, ஒன்று செய். எனக்கு என்னவோ அந்த உபதேவனை பார்த்தான்ல மெக்கானிக் ஷாப்பில், அவன் பார்வையே சரியில்லை. அவன் தான் அந்த வண்டியில் ஃபாலோ பண்ணுறான்னு தோணுது. ஒன்று பண்ணு, அவங்களுக்கு இன்டர் கேலக்ஸி ஆஃப் காலடி ஸ்ட்ரெஸ் டிரான்ஸ்மிட்டர் ஒன்று உண்டு, அதை அணைக்கவே முடியாது. ஃப்ரீக்வன்சி என்ன பாரி? 33 டெரா. 121 தன் காதை 33 டெராவுக்கு தீட்டிக்கொள்ள, யோ உனக்கும் புத்தி இருக்கியா? அந்த ஆள் நம்ம பின்தொடர்ந்துட்டு இருக்கான். கால் லைன் கூட இருக்குது. யாரோ பேர் உபகுப்தனா? இப்போ என்ன பண்ணுறது? கடவுளாச்சு அழிக்க முடியுமா? முடியாது. வண்டி அழிக்கலாம். எனக்கு பர்மிஷன் இல்லையே கடவுள் வாகனத்தை அழிக்க. அபாய காலத்தில் அழிக்கலாம்னு இன்டர் கேலக்ஸியில் ரூம் நம்பர் 17 சொல்லுது. அப்போ கொஞ்சம் கிட்ட வரவிட்டு வேடிக்கை பார்க்கலாமா? கொஞ்சம் சரியாக பொருத்திக்க. சட்டுன்னு திசை மாறுவேன். உபகுப்தரின் வண்டி அருகே வரும் வரை காத்திருந்து 121 சட்டென்று கேலக்டிக் நார்த் என்னும் மேல் திசை பாதையில் மாறி தன் சக்தி வாய்ந்த மெக்காலேஸ் என்னும் ஆயுத கணையை ஒரு மைக்ரோ செகண்ட் ஊதிவிட்டது. அதிலிருந்து பிட்ராஞ்சன் என்று சிறிய சப்தம் மட்டும் கேட்டு உபகுப்தரின் கரிவண்டி அதை எழுப்பிய 8000 டிகிரி உஷ்ணத்தை தாழ முடியாமல் சின்னதாக அழகான புகைப்பொட்டலமாக என்று கரைந்தது. உபகுப்தர் சாகாவரம் பெற்றிருந்ததால் தன் கரிய வண்டியிலிருந்து வெளிப்பட்டு விண்வெளியில் மிதந்தார். பாரி, பார்க்குறியா உன் ஃப்ரெண்டு உபகுப்தர் என்ன ஆனார்னு? திரையில் அவர் ஏதோ தொம்பங்கூத்தாடி போல இங்கும் அல்லாட கொஞ்சம் கொஞ்சமாக அவர் அவனை பாரி பாரி என்று விழித்தது அந்த சூன்ய வெளியில் கேட்கவில்லை. காப்பாத்துங்கிறாரு பாரி. மிதக்கட்டும், திரும்ப போகிறப்ப பொறுக்கிட்டு போகலாம், அப்போ தான் திமிர் அடங்கும். ரொம்ப தமாஷில் என்று 121 பாட ஆரம்பித்தது. எல்லாம் ஒரு நாள் தலைகீழாய் மாறிற்று, சூரியன் இரவில் உதிக்க, சந்திரன் பகற்பொழுதெல்லாம் பாலையாய் கொளுத்திற்று, காக்கைகள் கரைய இரவு வந்தற்றதென்று கைகளால் விரைந்து நடக்கத் தலைப்பட்டேன் கடல் நடுவே வைத்த என் கட்டுச்சோற்றுக்கு. அபாரமான போயம் பாரி. மறுபடியும் ஆரம்பிச்சிட்ட பாத்தியா? ரோதனை பவனோட புது கவிதைப்பா. இது கூட வேண்டாமா? வேண்டாம் வேண்டாம். சுத்த அடாச ஆசாமியே எஜமான்னு அனுப்பியிருக்கான்ப்பா. போன தடவை பொண்ணு வந்துச்சு, என்ன இன்பமாக பொழுது போச்சு தெரியுமா? ஷார்ட் ஆப். பாரு 121, நீ யாருங்கிறத முதல்ல அறிஞ்சிக்கா. இயந்திர தாசன். ஏதாவது முரண்டு பண்ண லைசன்ஸை பிடுங்கிடுவேன். 121 மௌனமாகியது. இதே சமயம் பூமியில் இந்தியாவில் சென்னையில் மயிலாப்பூரில் இருந்த மணி என்கிற சுப்பிரமணி என்கிற பெல்லா என்கிற செல்லப்பெயரன் இளைஞன் தன் ஆளான செங்கமலம் என்கிற பெண்ணை மார்னிங் ஷோ வர சொல்லியிருந்தான். அந்த செங்கமலம் என்கிற பெண் தன்னை சிங்காரித்து கொண்டு 23A பஸ் பிடித்து திருவள்ளுவருக்கு அருகே வந்து இறங்கி கொண்டு MK அம்மன் கோயிலில் கலைமகள் ஆஃபீஸில் அருகில் நிற்க பெல்லா வர யாரும் பார்க்காமல் இருக்கும்போது கூலிங் கிளாஸ் அணிந்து கொண்டு மணியின் ஹீரோ புக் என்ற வாகனத்தின் பின்னால் ஏறிக்கொண்டு அலங்கார் என்னும் தியேட்டருக்கு போய் சேருவதற்குள் ஹவுஸ்ஃபுல் என்னும் போர்டு போட்டு விட்டார்கள். இருவரும் பேஸ் தடித்தார் போல போஸ்டரை பார்த்து கொண்டிருக்க ஒரு ஆள் அவர்களை அணுகி, சார் பால்கனி என்று மந்திர உச்சாடனம் செய்ய, எத்தனைப்பா? 25 rupees கொடுங்க சார். டீசல் வைக்கிற விலையில், பாமாலிவ் வைக்கிற விலையில்
என்றார். காதலர் இருவரும் தம்மிடம் இருந்த மொத்த காசை எண்ணி பார்க்க, ஒரு 10 rupees குறையுதுப்பா என்றார். அத்தா சாவுகாக்கு இன்னும் லவ் வேற, பால்கனி என்று அந்த கள்ள டிக்கெட்டன் விலக மணிக்கு காதலை மீறி வெறுப்பாக இருந்தது. எல்லாத்துக்கும் நானே செலவழிக்கணுமா? காதல்னா ஒன் வே டிராஃபிக்கா? என்கிட்ட காசு இல்லை பெல்லா. எங்கள் அம்மா எல்லாத்தையும் பிடுங்கிடுது பெல்லா. பெல்லான்னு கூப்பிடாது என்ன? இப்போ என்ன செய்யலாம்? அடுத்த ஷோவுக்கு நிற்கலாமா? ஐயோ, 1 மணிக்குள்ளே வீடு திரும்பலன்னா எனக்கு கொன்னே போட்டுருவாங்க அம்மா. சரி ஏறிக்க என்றான். ஏதாவது பீச் பக்கம் போய் பப்பாளி சாப்பிடலாம். இந்த வெயில் இல்லையா? எம்ஜிஆர் சமாதி போகலாம் பெல்லா. நிழலாக இருக்கும், ஐஸ் ஃப்ரூட் நல்லாயிருக்கும். போகிற வழியில் மணிக்கு ஒரு ஐடியா தோன்றித்து. இந்த பகல் வேளையில் லைட் ஹவுஸ் அருகில் அதிகம் கூட்டம் இருக்காது. அங்கே போய் ஒரு தம்ஸ்அப் புரிஞ்சு விட்டு, அண்மையில் படகுகள் நைலான் வலைகளுடன் ஒரு ரகசிய இடம் இருக்கிறது. ரொம்ப நாளாகவே மணி என்கிற பெல்லாவுக்கு செங்கமலத்தின் சில அந்தரங்க பரிமாணங்களை பற்றிய சந்தேகங்கள் உண்டு. இன்று உண்மையை கண்டுபிடித்து விடலாம். மார்னிங் ஷோ போனால் என்ன, ரோமமே போச்சு என்று லைட் ஹவுஸ் அருகில் இருந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் மேற்குறித்த தம்ஸ்அப் பானாதிகளை வாங்கி கொண்டு மேற்குறித்த படகின் நிழலை நாட, இங்கே எதுக்கு பெல்லா என்றாள். அல ஓசை கிடைக்கும், கேட்கலாம் வரலையா என்று சொல்ல அவளும் இன்னசென்ட்டாக ஒப்புக்கொள்ள இருவரும் யாரும் பார்க்காத ஒரு தினசில் உட்கார்ந்தார்கள். எவ்வளோ ரம்மியமான இடம் பார்த்தியா? மீனா தடிக்குது. இது என்ன ஹூக்கா? அதெல்லாம் அப்புறம் ரொம்ப கொஞ்சாதீங்க பெல்லா. செங்கமலம் என்று அவள் மார்பு பிரதேசத்தை கன்றுக்குட்டி போல முட்டினான். ஐயே, நான் சத்தம் போடுவேன். போடு பார்க்கலாம் என்று அவள் கையை பிடித்து பின்னால் மடக்கி, சல்மான் கான் ஏதோ ஒரு ஹிந்தி படத்தில் செய்வது போல அவளை மடக்கி முத்தம் போல ஏதோ ஒன்று கொடுக்க முயன்றான். செங்கமலம், இதோ பாரு ஏரோப்ளேன் என்றாள். தொடுவானத்தை காட்டினாள். அது ஏரோப்ளேன் அல்ல, 121. சென்ற அத்தியாய இறுதியில் மணி செங்கமலத்தை ஏறக்குறைய மேத்தமேட்டிக்ஸ் பண்ணும் நேரத்தில் அந்த பெண் தொடுவானத்தில் ஏரோப்ளேன் என்று ஒன்றை பார்த்ததாக சொன்னோம். அது பிளேன் இல்லை, நம் 121 என்று சொன்னோம். ஞாபகத்தில் இல்லாதவர்கள் இந்த தொடர்கதையின் ஆரம்ப அத்தியாயங்கள் 1, 2 படித்தால் உபகாரமாக இருக்கும். செங்கமலம் தன் மார்பு பித்தான்கள் அவிழ்ந்த நிலையில் ஒரு தமிழ் பெண்ணின் அடக்கத்தையும் மீறி அந்த காட்சியை கவனித்தாள் என்றால் அது அதிசயமான காட்சியாகத்தான் இருக்க வேண்டும். தொடுவானத்தில் அந்த வடிவம் ஒரு சிநேகமான ஆரோக்கியமான பளபளப்பான சுருட்டு போல இருந்தது. பட்டப்பகலிலும் வானத்து சூரிய வெளிச்சத்தையும் மீறி அந்த உலோக பப்பாளியின் பல்வண்ண பகட்டில் வெண்மஞ்சள் தகதகப்பும் ஜொலிப்பும் தெரிந்தது. ஆங்கில ஜீகளையும் தமிழ் ழா எழுத்துக்களையும் அடுத்தடுத்து அடுக்கினார் போல சீரான வினோத ஒலியுடன் சற்றாக பெரிதாகி கொண்டே வந்து அதே சமயத்தில் அதன் வேகம் அதிகரிக்க செங்கமலத்தின் மணியின் கண்கள் 6000 சூரியன்களுக்கு பழக்கமில்லாததால் படகின் அடியில் பதுங்கி படுத்துக்கொள்ள அவர்கள் தலைக்கு மேல் செங்குத்தாக வந்ததும் திகடம் என்று ஒரு குழந்தை இடித்து சட்டென்று பிரேக் போட்டார் போல் நின்றது. அது மிதந்த உயரம் சுமார் 130 மீட்டர் தான் இருக்கும். சட்டென்று அது தன் சப்பதங்களை அடக்கி கொண்டு மெல்ல பூவரலுடன் தென்றலும் ஃபோம் ரப்பரும் கலந்தார் போல் இறங்கியது. ஐயோ பெல்லா இது என்ன என்று நடுங்கிக் கொண்டே அவனை காட்டிக்கொண்டாள் நம் கதாநாயகி. பார்த்தா பிளேன் மாதிரி தெரியல செங்கா, போயிடலாம். ஏதாவது அமெரிக்காக்காரன் அனுப்பிச்சிருப்பான், சமுத்திரத்துக்கு உப்பத்தூர் வேற. மணிக்கு தெரிந்த டெக்னாலஜி அது மட்டுமா? அந்த வாகனம் 121 மணலில் இறங்கிய இடத்தில் வெள்ளை மேகம் புறப்பட்டு அடங்க 3 நிமிஷம் ஆயிற்று. புகை மேகத்தில் வெளிப்பட்ட உருவத்தை அப்போதுதான் பார்க்க முடிந்தது. ஐயோ பிசாசு இருப்பெல்லா. பாரி தன் அகில கேலக்சி டிரான்ஸ்லேட்டரை பொருத்தி கொண்டு, வணக்கம், இந்த ஸ்தலம் சென்னை தானே என்றான். குரலில் இருந்த உலோகத்தனத்தை திருத்த வேண்டும் என்று எண்ணிக்கொண்டான். மணி ஆமா என்று சொன்னானே தவிர சப்தம் வரவில்லை. காற்றுதான் வந்தது. உங்க பேரு? பெல்லா இல்லை மணி என்றாள் செங்கமலம். சிவசுப்பிரமணி மணிகண்டன் அலையஸ் மணி என்றான். உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். எனக்கு இந்த ஊர் ராஜாவை பார்க்கணும். ராஜா? அது என்ன என்று சற்று தூரத்தில் வீட்டிலிருந்து 121 காட்டினாள் செங். அதுதான் நான் வந்த வண்டி. பேர் 121 சார்க்கு. ஹலோ சொல்கிறா செல்லாம். 121 ஹலோ மாமா என்றது இரண்டாவது எதிரொலி. அங்கிருந்து பேசியதை தெளிவாக, நான் மாமா இல்லை, நீங்கள் யார்? பேர் என்ன? தலையில் என்னவோ குச்சி மாதிரி. அது மில்லிமீட்டர் வேவ் ஆண்டனா.
என்றான் பாரி. நான் ஆண்ட்ரோமேடா கேலக்சியில் நோரான்னு ஒரு கிரகத்திலிருந்து வர்றேன். நீங்கள் தான் முதல்ல சந்தித்த பூமி பிரஜை. சந்தோஷம். குட்டி ஷோக்காக இருக்கு வாத்தியாரே என்றது 121. ஷட் அப் என்று அதட்டினான். இந்த வண்டியை இங்கே விட்டுட்டு போகலாமா என்றான் பாரி. இந்த மாதிரி வண்டியை நான் பார்த்ததே இல்லையே என்றார் செங்கமலம். உள்ளவரியா என்றது 121. 121 சட்டென்று பாரி பாரு என்று பதற்றமாக கவனம் ஈர்த்தது. 121 காட்டின திசையில் சென்னை சேப்பாக்கம் மக்கள் ஆரவாரத்துடன் ஓடி வந்து கொண்டிருந்தார்கள். ஓ என்ற ஆரவாரத்துடன் பின்னால் மானசீக தடியடி பிரயோகம் போல. ஏரோப்ளேனா இல்லை ஹெலிகாப்டரா? ஹெலிகாப்டர்டா, சிஎம் மீட்டிங்க்கு வாங்கியிருந்திருக்காருடா, அமெரிக்காவில் செய்தது என்றான். அவர்களுக்குள் ஒரு சைக்கிள் மெக்கானிக். அவர்கள் அனைவரும் 121 கவரப்பட்டு அதை பார்த்து ஓடி வர பாரி, இந்த ஆளுங்க என்னை தொட்டு தொட்டு தடவினா தாங்காது, டேமேஜ் ஆயிரும். இதுக்கு முந்தைய ஒரு முறை ஜூடியாவில் இப்படி தான் ஆச்சு, சென்சார் லொக்கேட்டர் அடைச்சாச்சு, என்ன செய்ய? மார்ஃப் மார்ஃப் முட்டாளே என்றான் பாரி. இந்த இடத்தில் மார்ஃப் என்பதை விளக்க வேண்டும். நோரா கிரகத்திலிருந்து மற்ற கேலக்சிகளுக்கு செல்லும் பிரயாணிகளுக்கு தரப்படும் இந்த சலுகை அல்லது சக்திக்கு மார்ஃப் என்று பெயர். இதை பிரயோகித்தால் அவர்களோ அவர்களுடைய வாகனங்களோ எந்த நேரத்திலும் வடிவம் மாற முடியாது. ஒரே ஒரு தேவை, மாற வேண்டிய வடிவத்தின் பிரதி அல்லது முன்மாதிரி அல்லது மாடல் ஒன்று அண்மையில் இருக்க வேண்டும். அதை ஹோலோ பண்ணுவதை பிற்பாடு சாவகாசமாக விவரிக்கலாம். மார்ஃபுக்கு எதிர்வார்த்தை டிமார்ஃப், பழைய சுரூபத்துக்கு திரும்புவது. பாரிக்கு 8 மார்ஃப் சலுகை கொடுக்கப்பட்டுள்ளது. கூட்டத்தினர் 121 வேகமாக அணுக பாரி சுற்றுமுற்றும் பார்த்தான். பீச்சில் குழந்தைகளை சுமந்து செல்வதற்காக எண்ணிக்கை 5 மட்ட குதிரைகளை அழைத்து சென்று கொண்டிருந்த அப்துல் என்பவர் 121 பார்த்துவிட்டு கியா வை என்ற ஆச்சரியத்தில் குதிரைகளுடன் திறந்துவிட்டு அருகில் வந்துவிட பாரி ஒரு மைக்ரோ கணம்தான் யோசித்தான். மிஸ்டர் மணி, அந்த மிருகங்களின் பேர் என்ன? குதிரை. 121 மார்ஃப், அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு மாறிட உன் டேட்டா வங்கியில் குதிரை இருக்கும். அந்த நிமிஷத்தில் அந்த அதிசயம் நடந்தது. 121 அந்த அருகில் இருந்த குதிரை தன் ஸ்கேனர் மூலம் ஹோலோகிராமாக மாற்றி VR எனும் வர்ச்சுவல் ரியாலிட்டி ஆணையை வரவழைத்து அப்துல் என்பவரின் 5 குதிரைகளுடன் 6வது குதிரையாக க்ஷண நேரத்தில் மாறிவிட்டது. 121 சரியா? ஆல்ரைட், ஆர் யூ ஆல்ரைட் என்றான். பெர்ஃபெக்ட் என்றது 121 தன் முதுகை பிடற என்று நடுங்கிக் கொண்டது. இந்த மார்ஃப் நிகழ்ந்ததை யாரும் கவனிக்க முடியவில்லை. இந்த பாரா, இப்போ இங்கே இருந்துச்சு, காணாமல் போயிடுச்சு. இன்னும் மாயண்டா அது, ஒரு பேபி ஜாஸ்தி போட்டுட்டானா என்று அந்த இடத்தில் 120 இறங்கியதால் ஏற்பட்ட பள்ளத்தை எட்டி பார்த்து கொண்டிருந்த மக்கள் பேச யாரும் பாரியை கவனிக்கவில்லை. பாரி, எதுக்கும் தலையை மூடிக்கிறது நல்லது, ஆண்டனா தெரியுது என்றது 121. அவர்கள் பாரியை கவனிக்கும் நிலையில் இல்லை. எங்கடா போச்சு வண்டி? பறந்து போச்சு வாத்தியார. இப்படித்தான் எங்கள் நைனா சொன்னார், ஜப்பான்காரன் குண்டு போட்டப்போ பள்ளம் இருந்துச்சான். கிட்ட போதரா, சுடுது பாரு. பாரியும் செங்கமலவும் மணியும் ஒதுங்கி நடக்க, மிஸ்டர் மணி, எனக்கு ஒரு தொப்பி வேணும், எங்கே கிடைக்கும் என்று கேட்டான் பாரி. தொப்பி இருக்கட்டும், நீங்கள் யார் சார் என்றான் மணி நடுக்கமான குரல். நான் காண்றதெல்லாம் கனவா என்றாள் செங்கமலம். அப்துல் அந்த இடத்தை விட்டு விலகிட, அட வர்றதுக்குள்ளே காணாமல் போயிடுச்சியா கஸ்மாலம், நாளைக்கு தந்தி பேப்பரில் விலாவரையும் போட்டுருவாங்க வாத்தியார. அப்துல் தன் குதிரைகளை திரும்ப பார்த்தபோது ஓரத்தில் சற்றே கருப்பாக ஒரு குதிரை நின்று கொண்டிருந்தது. என்னடா கணக்கு தப்பாக இருக்குது, மொத்தம் எத்தனை குதிரை கொண்டாந்தேன்? சுல்தான், டேக்கா, லேக்கா, கரீம், காமாட்சி, இந்த கருப்பன் யாரு? 101 பிகிர் என்றது. அதை தொட்டு பார்த்தான். கூட வந்துருச்சா? தூரத்திலிருந்து பாரி தன் ப்ராம்ப்ட் SS டிரான்சிஸ்டரை போட்டு 121 உடன் ரகசியமாக பேசினான். மற்ற பேருக்கு அந்த ஸ்ப்ரெட் ஸ்பெக்ட்ரம் முறை கேட்காது. பாரி, எப்போ மீண்டும் பழைய ஷேப்புக்கு வர்றது சொல்லு. வாலு நல்லால பாரி. இப்போ வேண்டாம் 121, சந்தர்ப்பம் சரியில்லை, கூட்டம் விலகட்டும். அது வரைக்கும் குதிரை போலவே நடந்துக்க. அப்துல் தன் அருகில் வந்து திலக் 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 என்றான். திலக் திலக்குன்னு என்ன அர்த்தம்? கொஞ்சரான்னு நினைக்கிறேன். பாரி மணியிடம், இந்த குதிரைகள் எதுக்கு நான் பறேன்? சின்ன பிள்ளைங்களை முதுகு மேலே வச்சுட்டு போகிறதுக்கு. பாரி, அப்படியா, நல்லது. 121 எங்கே இரு, என்ன நான் போய் ஒரு தொப்பி வாங்கிட்டு வந்துடுறேன். என் ஆண்டனாவை பார்த்தா கலகம் வந்துடும். நீயும் மார்க் பண்ணிடுறேன். மொத்தமே 8 மார்க்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, வேஸ்ட் பண்ண விரும்பலை. பிற்காலத்தில் தேவைப்படும். கூட்டத்தில் யாரும் கவனிக்க மாட்டாங்க. சரி, போயிட்டு சீக்கிரம் வந்துடு, சாவி உங்ககிட்ட தான் இருக்குது. மணி, சார் வாங்க என்றான். மணி செங்கமலத்தை அழைத்து, நீ என்ன பண்ணுறேன்னா ஐஸ் ஹவுஸில் விட்டுடுறேன் உன்னை, அங்கேருந்து பஸ் பிடிச்சி போயிடுன்னு.
பாரி அந்த வழியில் நடக்க போவோர் வருவோர் அவன் தலையே பார்த்து கொண்டு சென்றார்கள். இன்னும் ஆச்சரியம் அடங்கலை. நீங்கள் நிஜமாகவே வேற்று கிரகத்து மனுஷாலா? நான் வேற்று கிரகம் மனுஷா இல்லை, பின்ன நோரா பிரஜா. பால்மரைஸ்டு ஸ்போர்ட்ஸ்கி ஓர்கான் பிரஜை. எதுக்காக கூலிங் கிளாஸ் போட்டுருக்கீங்க? இது கூலிங் கிளாஸ் இல்லை, விஷுவல் ஸ்பெக்ட்ரம் டிரான்சிஸ்டர்னு மாட்டிக்கிட்டு இருக்கேன். உங்கள் ஊர் காட்சிகள்லாம் தெரிய. நாங்கள் பார்க்குறது வேறு அலைவரிசை, எக்ஸ்ரே, காமா ரே, இன்ஃப்ராரேன்னு. உங்கள் ஸ்பெக்ட்ரத்திலே எங்கள் சென்சிட்டிவிட்டி குறைவு. என்னென்னவோ பேசுகிறீங்களே, பயமாக இருக்கு. இது யார்? என் ஆள். ஆளுனா காதலி. காதல்னா வந்து ஒரு மாதிரி ஜுரம் மாதிரி. உங்கள் வாகனம் என்னாச்சு என்றார் செங்கமலம். மார்ஃப் ஆயிடுச்சு. பெல்லா, நான் ஆட்டோ பிடிச்சி போயிடுறேன். சார், நீங்கள் யாரோ உங்களை சந்தித்ததில் சந்தோஷம். உங்கள் தலையில் கொம்பு மட்டும்தான் பார்க்க இப்போ பயமாக இருக்குது. நான் வரேன், பாய். சின்ன கொம்பு தானே, மௌள மாதிரி. என்ன சார் என்றான் மணி. அதை மூடிக்கலாம். லஸ்ஸில் போனால் வேறு ஏதாவது கிடைக்கும். நேபாள் தொப்பி கிடைக்கும். பாரி என்கிற நோரா கிரக பிரஜை மயிலை லஸ்காரனில் ஒரு நேபாள தொப்பி வாங்கி அணிந்து கொள்ள மணியின் ஹீரோ புக் என்னும் மொபெடில் பின்சீட்டில் தொத்தி கொண்டு செல்ல, அதே சமயம் 121 மேல் முதல் குழந்தை ஏற்றப்பட்ட போது அந்த விபத்து நிகழ்ந்தது. இந்த கதையின் திசையை அபாரமாக திருப்பிவிட்டது. தொடரும்.